ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திங்கட்கிழமை காலையில் இட்லிக்கு மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். நல்லாவே பொங்கி வந்துருந்துச்சு. காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு இட்லி தான் வந்து செஞ்சுருந்தேன். நேற்று நைட்டு பால் வந்து காய்ச்சி ஊற்றி வச்சுருந்தேன். நல்லாவே வந்துட்டு பால் உறைஞ்சி தயிராகிருக்கு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வாங்கின பால் 2 லிட்டர். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து அப்புத்தாக்கு வந்து வாட்டர் கேனில் ஊற்றி கொண்டுட்டு போகிறேன் இன்னைக்கு. பிள்ளைங்க 2 பேருமே வந்துட்டு ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்துட்டு சைட் பை பால் வந்து காய்ச்சிட்டு ஒரு சைடு வந்துட்டு இட்லி வந்து வேக வச்சிட்ருக்கேன். நான் டீ காஃபி இப்போ குடிக்கிறது நிப்பாட்டினதுனால பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பாலில் வந்துட்டு இந்த பாதாம் மிக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தான் இருக்குது, முடிய போகுது. அதை வந்து போட்டு ஆற்றி வச்சுட்டேன் அவங்களுக்கு. இட்லி நல்லாவே வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்லியை வந்து கொட்டி எடுத்து வச்சிட்ருக்கேன். எப்போவுமே சமைச்சா அப்புத்தாக்கு வந்து கொண்டு போயிடுவேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் நான் வந்து சமைக்கும்போது நான் அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். காலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்லியும் கார சட்னியும் நேற்று வச்ச சாம்பாரும் இருக்குங்க. இட்லி வந்து எடுத்து வச்சுட்டேன். அஸ்விதா சூசரி வந்து சோப்பை வந்து துருவிட்டு இருக்காங்க கேரட் துருவுறதில். அதுக்கப்புறம் 2வது தட்டு இட்லி வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இட்லி வந்துட்டு நல்லாவே சாஃப்டாக வந்துட்டு வந்துருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் இட்லி வந்து செய்கிறேன். ஏன்னா 20 ரூபாய்க்கு மாவு வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கார சட்னி வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு உளுந்து வந்து சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், 4, 5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு புளி வந்து சேர்த்துக்கிறேன். நேற்று நைட்டு வந்துட்டு உப்பு சாடி கழுவி வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு உப்பை வந்து கொட்டி எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ கார துவையலுக்கு வந்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு துருவுனதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் விளக்குறதுக்காண்டி நான் வந்துட்டு டிஷ் வாஷ் பாக்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் வந்துட்டு நான் அதில் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா விம் லிக்விட் வந்து என்கிட்ட முடிஞ்சிருச்சு. அதுக்காண்டி என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் சரி விளக்குற சோப்பு இருக்குல்ல, அதை துருவிட்டு இதில் வந்து போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செஞ்சேன். இதை ஆல்ரெடி வந்துட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோவில் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இன்றைக்கி என்னோடய சூழ்நிலையே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதாவது புதுசாக பார்த்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு உடனே யூஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு மனசுக்கு வந்துட்டு நிறைவாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணேன். நல்ல நுரை வந்துச்சு. இப்போ கார சட்னியை வந்துட்டு வதக்கி அரைச்சி இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சாச்சு. வேணும்னா தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நேற்று வச்ச சாம்பார் கார சட்னி வச்சு காலையில் டிஃபனை முடிச்சிட்டேன். திங்கட்கிழமை நைட்டு வந்துட்டு நிலவு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, வீடியோ எடுத்தேங்க. இது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி வச்சு முட்டை கொத்து இட்லி தான் வந்து செஞ்சுருந்தேன் உங்களுக்கு. என்னோடய பொண்ணு அஸ்விதாஸ்ரீக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து பிறந்த நாளுங்க. 10 வயசு முடிஞ்சு 11வது வயசு வந்து தொடக்கங்க. இதுதான் வந்துட்டு பிறந்தநாள் ட்ரெஸ்ஸு, பட்டு பாவாடை சட்டை. கழுத்துலையும் காதுலையும் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்துட்டு வாங்கினது. அதுக்கப்புறம் நான் பண்ண ஹேர் ஸ்டைல் வந்துட்டு இன்றைக்கி இது தான். நான் தான் வந்து மேக்கப்லாம் போட்டு விட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ட்ரெஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிடிச்சி தச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஆஃப்டர்நூன் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டு வேலை பார்ப்பேன். இன்றைக்கி வந்து அப்புத்தா கூட்டிகிட்டு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அம்மா வந்துட்டு கடைக்கு போகணுன்னாங்க. நானும் கேக் வாங்க கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மாவை கூட்டிகிட்டு கடைக்கு போயிட்டு அப்புறம் அம்மாவையும் மதியானம் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்துட்டு எய்த்தாப்பில் உள்ள கடையில் சிக்கன் எடுத்தோங்க. அதில் பாதி வந்துட்டு சிக்கன் 65க்கும் பாதி வந்துட்டு குழம்புக்கும் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அம்மா வந்து கிளம்பிட்டாங்க. மாடு வந்துட்டு வெயிலில் கிடக்கு, மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஈவினிங் போல் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிரேவிக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு, பெரிய வெங்காயம் வந்து சேர்த்து இதை அரைச்சிக்கிறேன் பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே இதில் வந்து சேர்த்துக்கங்க. பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் உரித்து கொஞ்சம் சோம்பு போட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அவசரத்தில் சமைக்கிறதுனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வீட்டில் ரம்ப இலை இருக்கா, அதை வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 3 தக்காளி வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், குழம்பு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வந்து நான் அதில் வந்து சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வந்துட்டு வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டும்.
இப்போ இன்றைக்கி தான் வந்துட்டு மளிகை ஜாமான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆச்சி கரம் மசாலா பாக்கெட் 2 வாங்கிட்டு வந்தேன். அதில 1 ஓப்பன் பண்ணிட்டேன். இன்றைக்கி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். அது வந்துட்டு இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்து சேர்த்து, இதையும் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கழுவி வச்சுருந்த சிக்கனை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். அம்மா வந்து சாப்பிடாம போயிட்டாங்க. நான் வந்துட்டு குக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைட் பை வந்துட்டு கிச்சனும், ஹாலும் வந்துட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் பிள்ளைங்கள வந்து கொண்டு போய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளியர் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் பிளானே மாறிருச்சு. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இப்போ தான் சமைச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நறுக்குன அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணிய வந்து கழுவி இதில வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நீங்க வந்து அளவு பார்த்து சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து, அப்புறம் உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இத மூடி போட்டு வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு 20லேருந்து 35 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா அதில கருவேப்பிலையும், கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் தூளும் நான் வந்துட்டு இதில வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இறக்கி வச்சுட்டேன். சாதம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே காட்டினேன் இல்லையா? சாதத்தை வந்து வடித்து விட்டுட்டேன். இப்போ சிக்கன் குழம்பும் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. ப்ராய்லர் சிக்கன் குழம்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் 65க்கு மசாலா வந்து போட்டு வச்சுருக்கேன். பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே சாப்பிடல. வந்ததே வீட்டுக்கு 1 மணிக்கு தான் வந்தோம். இட்லி கொஞ்சம் இருந்துச்சு, கொத்து இட்லி. அதை வந்து சாப்பிட்டேன். அம்மா அதுவும் சாப்பிடலை, கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாமே முடிச்சுட்டு வீடு எல்லாமே கிளியர் பண்ணிட்டேங்க. வீடு அந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் எனக்கு வந்து பிடிக்கும். அப்போ தான் கொஞ்சம் மனசு நல்ல அமைதியாக இருக்கும். இல்லாட்டி அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சனும் வந்து கிளியர் பண்ணிட்டேன் இல்லையா? அப்போ பிள்ளைங்கள போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் 65 செஞ்சு அவங்கள சாப்பிட வச்சுட்டு, அதுக்கப்புறம் போய் அம்மாவை போய் கூட்டிகிட்டு வந்தேன். அன்னைக்கு பிளான் சேஞ்ச் ஆனனால காலை சாப்பாடு மதியானம் சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் மதிய சாப்பாடு 4:45க்கு தான் சாப்பிட்டேன். பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் சிக்கன் 65 ஃப்ரை பண்ணிவிட்டு அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டேன். எனக்கு தனியாக சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காதுங்க. யாராவது இருக்கணும் சாப்பிடும்போது, அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு நல்லா சாப்பிடுவேன். அப்படி இல்லாட்டி எனக்கு அந்தளவுக்கு சாப்பாடே வந்துட்டு எடுக்காது. ஸ்கூல் டைமில் பிள்ளைங்களோட சேர்ந்து உட்காந்து அப்படியே சாப்பிட்டு பழகுனதுனால, எனக்கு வந்துட்டு யாராவது இருக்கணும் சாப்பிடும்போது. ஃபேமிலியாக எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தனியாக உட்காந்து சாப்பிட்றது, தனியாக சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காது. இதே இது வீட்டில் வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு தனியாக வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவேன்னா, வீட்டுக்கு வெளியில் வாசப்படியில் போய் உட்காந்துட்டு, அந்த இயற்கை காற்று, அந்த கோழி மேய்றது இதெல்லாம் பார்த்துட்டே வந்து சாப்பிடுவேன். வேறு வழி என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக அஸ்விதாவோட பிறந்தநாளை வந்து கொண்டாடி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கேக் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கேக் வெட்டி முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு நான் பிள்ளைங்க வந்து தோசை வந்து எடுத்துக்கிட்டோம். அம்மாவுக்கு சாதம் வந்து இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் சமைச்சது அதான் சாப்பிட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.